அன்பு மாணவர்களே, இந்த காணொளியில் நாம் பாடம் 4 மீவுரை முன் செயலி PHP என்கிற அந்த மொழியை பற்றிய பாடத்திலிருந்து முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்களை பார்க்கவிருக்கிறோம். இதில் முக்கியமான மதிப்பெண் இந்த பாடத்திலிருந்து நம்ம முக்கியமான கேள்விகள் என்று பார்த்தால் 5 மதிப்பெண் கேள்விகள் என்று பார்த்தால் ஒரு 3 கேள்விகளை குறிப்பிடலாம். ஒன்று, கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மற்றும் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், இந்த ஸ்கிரிப்டிங் மொழிகள் பற்றின அந்த கேள்வி ஒன்று கேட்பாங்க. இது அட்டவணை போட்டு எழுதணும் அந்த கேள்வியை. அதாவது சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழி மற்றும் பயனர் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழி, இது பற்றின அட்டவணை போட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி நான் ஏற்கனவே அமைச்சிருந்தேன். நான் அந்த கேள்விக்குரிய பதிலை அமைச்சிருந்தேன். அந்த கேள்வி நிச்சயமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழி, அதாவது சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழிக்கு உதாரணமாக நம்ம PHP என்கிற மொழியை சொல்லலாம். அதுபோல் பயனாளர் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழிக்கு ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம உதாரணமாக கொள்ளலாம். சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழியானது வலை சேவையகத்தில் அது இயக்கப்படும். பயனர் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழியானது ப்ரௌசரில் வலை உலாவியில் இயக்கப்படும். சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழி என்பது, அதாவது சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழியானது ஸ்கிரிப்டிங் மொழி சேவையகத்தில் அது இயக்கப்பட்டு, அதாவது ஸ்கிரிப்டிங் மொழி அந்த எக்ஸிக்யூட் செய்யப்பட்டு அதனுடைய விடையாக அது HTML கோடாக மாற்றப்படும். அதாவது நாம் அனுப்புகிற அந்த ஸ்கிரிப்டிங் மொழியானது HTML கோடாக மாற்றப்பட்டு அது மீண்டும் பயனர் கணிப்பொறிக்கு பயனர் கணிப்பொறியில் உள்ள உலாவியில் வலை உலாவியில் அது எக்ஸிக்யூட் அதாவது ரன் செய்யும். அதாவது அதனுடைய விடையானது அங்கு தெரியப்படும். ஆனால் பயனர் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழியானது அந்த பயனர் கணிப்பொறியிலேயே அது இயக்கப்பட்டு விடையானது பயனருடைய உலாவியில் வலைப்பக்கமாக காண்பிக்கப்படும். இதுபோன்று இதனுடைய வேறுபாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். பயனர் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழியானது அதாவது அந்த ரிமோட் மிஷினுக்கு, அதாவது தொலைதூர கணிப்பொறிக்கு சென்று இயக்கப்பட்டு, சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழியை பற்றி சொல்கிறேன். அது தொலைதூரத்தில் உள்ள கணிப்பொறியில் சென்று இயக்கப்பட்டு விடையாக HTML கோடாக பயனர் கணிப்பொறியில் உள்ள உளவியல் வலைப்பக்கமாக காண்பிக்கப்படும். இது மாதிரியான அந்த வலை சார்ந்த சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழிக்கும் பயனர் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழிக்கும் உள்ள அந்த வேறுபாடு அந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த அட்டவணையை நான் ஏற்கனவே அனுப்பிச்சிருந்தேன். மீண்டும் நான் அந்த அட்டவணையை அனுப்புகிறேன். அதை நீங்கள் பாருங்கள், படிங்க. அதுபோல் இன்னொரு கேள்வி இதில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, PHPயில் டேட்டா டைப்ஸ், அதாவது PHPயில் என்னென்ன வகையான டேட்டா டைப் இருக்குது என்பதை கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. PHP தரவு வகைகள், இந்த கேள்வி. அது PHPயினுடைய தரவு வகைகளை விளக்குகன்னு கேட்பாங்க. இது PHP மொழியை பொறுத்த வரைக்கும் 13 தரவு வகையில் இது ஆதரிக்கும். ஆனால் புத்தகத்தில் மொத்தம் 8 வகையான தரவு வகைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் முதலில் சரம், ஸ்ட்ரிங் என்று குறிப்பிடுவார்கள். ஸ்ட்ரிங் என்பது ஒற்றை அல்லது இரட்டை மேற்கோள் குறியினுள் உள்ள எழுத்துக்களின் தொகுப்பு தான் ஸ்ட்ரிங், சரம் என்று குறிப்பிடுவார்கள். இதுக்கு எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே நீங்கள் எழுதினா போதும். இன்டிஜர் என்னும் தரவு வகை தசம புள்ளி அல்லாத எண்களை கொண்டதாகும். டெசிமல் பாயிண்ட் நம்பர்ஸ் இல்லாத நம்பர்ஸை இன்டிஜர்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு. அதுபோல் ஃப்ளோட் என்னும் தரவு வகை தசம புள்ளி எண்களை கொண்டதாகும். தசம புள்ளி எண்கள் அல்லாதது இன்டிஜர், தசம புள்ளி எண் கொண்டது ஃப்ளோட்டு. அந்த வேர் டம்ப் பற்றியெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை. அடுத்தது பூலியன் என்னும் தரவு வகை சாத்தியமான இரு நிலைகள், ட்ரூ அல்லது ஃபால்ஸ் என்கிற அந்த இரு நிலைகளை கொண்டிருக்கும். அதுபோல் அரே என்னும் தரவு வகை என்பது ஒரு மாறியில் பல மதிப்புகளை கொண்டிருப்பது அரே என்று குறிப்பிடுவார்கள். அரே. அதுபோல்
ஆப்ஜெக்ட் என்கிற தரவு வகை என்பது ஒரு இனக்குழுவில் உள்ள கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இனக்குழுவில் உள்ள தரவு மற்றும் செயற்குறியின் தகவலை கொண்டிருக்கும். அது ஆப்ஜெக்ட்டு. நல் என்பது ஒரே ஒரு மதிப்பை கொண்டிருக்கும். நல் என்ற ஒரு மதிப்பை மட்டும் கொண்டிருக்கும். நல் என்றால் மதிப்பு எதுவும் இல்லை என்ற அர்த்தம். அதுபோல் ரிசோர்ஸ் என்பது வெளிப்புற வளங்களை பற்றி வெளிப்புற வளங்களை நாம் குறிப்பதற்கு இந்த தரவு வகையை பயன்படுத்துகிறோம். உதாரணமாக வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற கோப்புகள், அட்டவணைகள், அதுபோல் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, டேட்டா பேஸ் தரவுதளங்கள். ஸோ இவற்றையெல்லாம் நாம் குறிப்பதற்கு ரிசோர்ஸ் என்கிற அந்த தரவு வகையை பயன்படுத்துகிறோம். ஆக 8 தரவு வகைகள் PHPயில் இந்த புத்தகத்தில் நமது புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 8 தரவு வகைகளை பட்டியலிட்டு அந்த தரவு வகைகள் பற்றி 2 வரிகளில் எழுதிவிட்டு அதற்கு ஒரு உதாரணம் எழுதிவிட்டு நீங்கள் அந்த கேள்வியை நீங்கள் முடிக்கலாம். மிக மிக எளிமையான கேள்வி. அடுத்தது PHPயில் உள்ள செயற்குறிகளை பற்றி குறிப்பிடுகன்னு கேட்பாங்க. PHPயில் 6 வகையான செயற்குறிகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. கணித செயற்குறிகள், மதிப்பிருத்து செயற்குறிகள், ஒப்பீட்டு செயற்குறிகள், மிகுப்பு குறைப்பு செயற்குறிகள், தர்க்க செயற்குறிகள் மற்றும் உரை செயற்குறிகள். இதில் முதல்ல கணித செயற்குறிகள். PHPயில் உள்ள கணித செயற்குறிகள் பொதுவான கணித செயற்பாடுகளான கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் போன்றவற்றை செய்கின்றன. அந்த அட்டவணை போட்டு அந்த அட்டவணையில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், வகுமீதி போன்ற அந்த குறியீடுகளை போட்டு அந்த குறியீட்டினுடைய பெயரை கொடுத்து அதனுடைய செயல்பாடுகளை இங்கே பட்டியலிட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்கள் பட்டியலிட்டு எழுதலாம். அடுத்து மதிப்பிருத்து செயற்குறிகள். கொஞ்சம் டைம் எடுத்துக்கினாலும் கூட இந்த கேள்விக்கு நீங்கள் மிக எளிமையாக 5 மதிப்பெண்ணை பெறலாம். உங்களுக்கு மற்ற கேள்விகள் எதுவும் தெரியாத பட்சத்தில் தைரியமாக இந்த கேள்வியை எழுதலாம். ஏனென்றால் இந்த கேள்விக்கு மதிப்பெண் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் 5 மதிப்பெண், முழு மதிப்பெண் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுபோல் மதிப்பிருத்து செயற்குறிகள். ஒரு மாறியில் ஒரு மாறியில் உள்ள மதிப்பை இன்னொரு மாறியில் இருத்துவதற்கு நாம் அதை பயன்படுத்துகிறோம். அல்லது ஒரு மாறியில் மதிப்பை இருத்துவதற்கு நாம் இவற்றை பயன்படுத்துகிறோம். இதுக்கு அந்த ஈக்குவல் டு செயற்குறியை நம்ம பயன்படுத்துகிறோம். மதிப்பிருத்து செயற்குறின்னு சொல்லுவாங்க. இந்த மதிப்பிருத்து செயற்குறியை பல்வேறு வகையில் பயன்படுத்தலாம். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், வகுமீதி போன்ற குறியோடு சேர்த்து நாம் பயன்படுத்தலாம். இது ஷார்ட்கட் ஆப்ரேட்டர்ஸ் என்று குறிப்பிடுவார்கள். இந்த அட்டவணையில் அதையும் நீங்கள் பட்டியலிட்டு எழுதவும். அடுத்தது ஒப்பீட்டு செயற்குறிகள். ஒப்பீட்டு செயற்குறிகள் என்பது மதிப்புகளை ஒப்பீடு செய்வதற்கு மாறியில் அதாவது 2 மாறிகளில் உள்ள மதிப்புகளை ஒப்பீடு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த ஒப்பீட்டு செயற்குறிகள். இது நிகர், ஒத்தது, நிகரில்லை, நிகரில்லை, ஒத்ததில்லை, விடப்பெரியது, விடச்சிறியது, விடப்பெரியது அல்லது நிகர், விடச்சிறியது அல்லது நிகர் போன்ற செயற்குறிகளை கொண்டது இந்த ஒப்பீட்டு செயற்குறிகள். அதுபோல் மிகுப்பு குறைப்பு செயற்குறிகள். மாறியில் உள்ள மதிப்பை மிகுக்கும், அதாவது ஒரு மதிப்பில் 6 என்று இருந்தால் 7 என்று மிகுக்கும். அதுபோல் 6 என்று இருந்தால் 5 என்று குறைக்கும். அதாவது மிகுப்பது, குறைப்பது. முன்மிகுப்பு, பின்மிகுப்பு, அதுபோல் மின் குறைப்பு, பின் குறைப்பு என்று 4 வகையான செயற்குறிகள் இதில் இருக்கின்றன. அது பாருங்கள். அதுபோல் தர்க்க செயற்குறிகள். தர்க்க செயற்குறிகளில் ஒரு 4 செயற்குறிகள் இருக்குது. அண்டு, ஆர், நாட், எக்ஸ்ஆர் போன்ற 4 வகையான செயற்குறிகள் இருக்கின்றன. இந்த தர்க்க செயற்குறிகள் நிபந்தனை கூற்றுகளை இணைக்க பயன்படுத்தப்படுகிறது. உரை செயற்குறிகள். இந்த உரை செயற்குறிகள் PHP பொறுத்த வரைக்கும் 2 செயற்குறிகள் இருக்கின்றன. ஒன்று இணைத்தல் செயற்குறிகள், மற்றொன்று இணைப்பு மதிப்பிருத்தல் செயற்குறி. இந்த 2 செயற்குறி நீங்கள் இந்த அட்டவணையில் இருக்கும். இதை அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். செயற்குறிகள் பற்றின கேள்வி நிச்சயம் கேட்கறதுக்கு வாய்ப்பு மற்ற கேள்விகளை விட இதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த அட்டவணை போட்டு நீங்கள் எழுதணும், அது மறக்காதீங்க. அதுபோல் தரவு வகைகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த எடுத்துக்காட்டுகளை கண்டிப்பாக குறிப்பிட்டாகணும். அடுத்தது ஸ்கிரிப்டிங் மொழிகள். பயனர் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழி, சேவையம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழி. இது பட்டியலிட்டு நீங்கள் அட்டவணையை போட்டு அட்டவணையில் நீங்கள் அதை குறிப்பிடணும். இந்த பாடத்திலிருந்து இந்த 3-5 மதிப்பெண் கேள்விகள் தான் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மற்ற கேள்விகள் இதிலேருந்து கேள்வி கேட்கணுன்னா இந்த 3 கேள்விகளில் நிச்சயம் ஏதேனும் ஒன்று கேட்கப்படும். எனவே இந்த கேள்வியை நீங்கள் படித்து வைத்துக்கொண்டால் மிக எளிமையாக மதிப்பெண் பெறலாம். நன்றி.